1990 முதல் இன்று வரை நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுப்பினராக இருந்து பல்வேறு பொறுப்புகளையும் வகித்து சமுதாய பணி ஆற்றி வருகிறேன். கஜெட்ல தமிழ்நாட்டில் உள்ள ஜாதி இன்னும் ஏறல. மற்ற மாநிலத்துக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் மும்பையில மராட்டிய மாநிலத்துல தமிழ்காரங்களுக்கு கிடையாது. இதுக்கு முன்னால எந்த ஒரு தமிழனுக்கும் அந்த பதவி கொடுக்கல, பிஜேபி கொடுத்தது. தாராவில மட்டுமே 2 தமிழர்களுக்கு வாய்ப்பு அளிச்சாங்க. ஆல்விந்தாஸ் தாராவி கிடையாது. அவர் எனக்கு நீண்ட நாள் நண்பர். சிவசேனாவும் பாரதிய ஜனதாவும் அண்ணன் தம்பி கணக்கா. பல்வேறு பகுதிகளில் தமிழர்களுக்கு அதிகமான தொகுதி கொடுத்தது பிஜேபி தான், காங்கிரஸ் இல்லை. கழிவறைகள் கட்டி அவங்க கட்சிக்காரங்களை ஒருத்தனை கூப்பிட்டு அவன்கிட்ட கான்டாக்ட் கொடுத்துருவாங்க. நீ அதில் ₹1 ₹2 வாங்கி நீ சம்பாத்தியம் பண்ணிக்க அப்படின்ட்டு. அப்படியே 100கணக்கான கழிவறைகளை கட்டி கொடுத்துட்டாங்க. இவங்க அந்த பணத்தை என்ன செய்வாங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு என்ஜிஓ குரூப் வச்சுக்கிடுவாங்க. அந்த என்ஜிஓக்கு 3 லட்சத்துக்கு மேல கீழே உள்ளவங்க டெண்டர் போக வேண்டாம். எங்க தமிழர்கள் 40-50 வருஷமா அந்த பாரம்பரியமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்கள பத்தி இங்க இல்லைன்னு அவர் ஆச்சரியமா கேட்டு தன்னுடைய அதிகாரிகளை அழைச்சி இப்படி ஒரு தொழில் அங்க நடக்கு, இதையா என் கவனத்துக்கு நீங்க கொண்டு வரல, அப்ப அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க நம்ம திட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி 2 அதிகாரிகளை மறுநாளே என் கூட தாராவிக்கு அனுப்பி வச்சாங்க. எங்களுடைய முதலமைச்சர் பட்னவிஸ் அதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. தாராவி டெவலப்மெண்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும், இந்த ஆட்சி முடியுதுக்குள்ள நாங்க பண்ணி கொடுப்போம் அப்படின்னா அதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆக்கப்பூர்வமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியில எப்படி இணைஞ்சிங்க, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை எங்களோட பகிர்ந்துங்க. என்னுடைய தந்தை முன்னாள் பிரதமர், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் வாஜ்பாய் அவர்களின் தீவிர பற்றாளர். அவருடைய சிறப்புரை கேட்டு அவருக்கு மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். அதன் காரணமாக 1983-84 தாராவியில் RSS என்ற பேரியக்கத்தை துவக்கினார். அன்றைய தினம் நான் பள்ளி மாணவன், 8வது படித்து வந்தேன். அன்றைய தினம் முதல் ஸ்வயம் சேவக் தாராவில் என்ற பெருமை எனக்கு உண்டு. இந்து முன்னணி அமைப்பாளர் திரு ராம் கோபாலன் அவர்கள் மும்பை வருகை தந்து தாராவி கண்ணாடிச்சால் முத்துமாலையம்மன் கோவிலில் வைத்து RSS சாக்கா துவக்கி வைத்தார். முதல் துவக்க நாளிலிருந்து முதல் ஸ்வயம் சேவக்காக நான் இணைந்தேன். அன்றைய தினம் எங்களுக்கு குருவாக ராஜாமணி என்ற ஒரு ஸ்வயம் சேவக்கை ராமகோபாலன் அவர்கள் நியமித்தார். அவருடைய வழிகாட்டுதலின் பெயரில் RSS இயக்கத்தில் இணைந்து தேசப்பற்றுடன் தேசத்திற்காக உழைத்து வந்தேன் சிறுவயத்திலேயே. அதன் பிறகு 10வது முடித்து 11வது கல்லூரி சென்ற காலகட்டத்தில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்ற இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். அதுவும் RSSின் ஒரு அங்கமான இயக்கம் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத். அந்த இயக்கத்தில் நான் இணைந்து தேசப்பற்றுடன் தேச நலனுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டேன். பல்வேறு நலப்பணிகளை கல்லூரி மாணவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் செய்து வந்துள்ளேன். இன்றைய தினம் மராட்டிய மாநில கல்வி அமைச்சராக இருக்கின்ற வினோத் தாவடே மற்றும் மும்பை மாநகர பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஆஷிஷ் ஷேலார் மற்றும் வில்லேபார்லா சட்டமன்ற தொகுதி MLA பராக் அல்வானி, கல்யாண் சட்டமன்ற உறுப்பினர் நரேந்திர பவார் இவர்களுடன் சேர்ந்து பணியாற்றிய அனுபவம் எனக்கு இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் காங்கிரசுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சியை வலுப்பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தில் உள்ள மாணவர் இயக்கத்திலிருந்து கல்வி படிப்பை முடித்து வெளியேறிய மாணவர்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் வினோத் தாவடே அவர்கள் மராட்டிய மாநில பொதுச் செயலாளராகவும் பராக் அல்வானி அவர்கள் மும்பை மாநகர இளைஞரணி தலைவராகவும் பதவியேற்றவுடன் என்னையும் அழைத்து எனக்கும் இளைஞரணியில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்தார்கள்.
1990 முதல் இன்று வரை நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுப்பினராக இருந்து பல்வேறு பொறுப்புகளையும் வகித்து சமுதாய பணி ஆற்றி வருகிறேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனால் மும்பையில் வந்து எந்த தமிழர்களுக்குமே சீட்டு கொடுக்கல. ஒரே ஒரு எம்எல்ஏக்கு கொடுத்தாரு. ஒரே ஒரு எம்எல்ஏக்கு தான் கிடச்சிருக்குது. அதுக்கு மேலே ஒரு கவுன்சிலரோ ஒரு மாமன்ற உறுப்பினர் யாருக்குமே பாரதிய ஜனதா கட்சி வந்து வாய்ப்பு கொடுக்கல. இது முழுக்க முழுக்க தவறு. பாரதிய ஜனதா கட்சி இப்பதான் வளர்ந்து வந்திருக்கு மராட்டிய மாநிலத்தில். இதுக்கு முன்னால காங்கிரஸ்காரங்க எத்தனை தமிழ்காரங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கவுன்சிலர் சீட்டு கொடுத்தாங்க? புள்ளி விவரம் எடுத்து பார்ப்போம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கொடுத்தாங்க, அவரையும் எம்எல்ஏ ஆக்கி அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னால கேப்டன் தமிழ்ச்செல்வன் வந்து அதுக்கு முந்தின நேரம் வந்து மாநகராட்சி உறுப்பினராக இருந்தார். மாநகராட்சி உறுப்பினராக இருந்த கவுன்சிலர் அவர்களை திட்ட கமிஷன் தலைவராக்கி அழகு பார்த்தாங்க. மாநகராட்சி திட்ட கமிஷன் தலைவராக வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னால எந்த ஒரு தமிழனுக்கும் அந்த பதவி கொடுக்கல, பிஜேபி கொடுத்தது. ரெண்டாவது அவருக்கு எம்எல்ஏ கொடுத்தாங்க. கடந்த மாநகராட்சி தேர்தலில் தாராவில மட்டுமே 2 தமிழர்களுக்கு வாய்ப்பு அளிச்சாங்க பிஜேபியில இருந்து. அது போக கேரளாக்காரங்களுக்கு 1, தாராவில தென்னிந்தியன்னு எடுத்துக்கிட்டா 3 பேருக்கு தாராவில மட்டும். சைன் கோலிவாடால வந்து 2 பேருக்கு கொடுத்தாங்க. அப்படி பல்வேறு பகுதிகளில் தமிழர்களுக்கு அதிகமான தொகுதி கொடுத்தது பிஜேபி தான், காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் மேடையில் சொல்லுவாங்க தமிழர்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான்ட்டு. எத்தனை தமிழர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்லட்டும். சிவசேனாவோட கூட்டணிக்கு போறீங்க. ஆனால் கூட்டணி தேர்தல் வரும்போது கூட்டணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து உங்களுக்குள்ள முரண்பாடாகவே இருக்கு சிவசேனாவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும். சிவசேனாவும் பாரதிய ஜனதாவும் அண்ணன் தம்பி கணக்கா. எப்படின்னா 2 பேருக்கும் ஒரு கொள்கையில வந்து உடன்பாடு உண்டு. நாங்களும் இந்துத்துவ சொல்றோம், சிவசேனாவும் இந்துத்துவ சொல்றாங்க. இல்ல, அவங்க வந்து மண்ணின் மைந்தர் கொள்கையை தானே எடுத்து கொண்டு போறாங்க. மண்ணின் மைந்தன் கொள்கையை எடுத்தாலுமே அவங்க வந்து அதிகமா உபயோகப்படுத்தக்கூடிய குரல் வந்து இந்துத்துவ குரல். இப்ப ராம ஜென்ம பூமிக்கு நாங்க குரல் கொடுக்கோம். ராமர் பிறந்த இடத்துல ராமர் கோயில் கட்டணுங்க. அதே சித்தாந்தத்துல அவங்களும் இருக்காங்க, ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு. அப்படி எங்களுக்கும் சிவசேனாக்கும் உள்ளது வந்து அண்ணன் தம்பி சண்டை. இப்போ சொன்ன போனா இல்ல, மக்களுக்கு முரண்பாடா தெரியலையா இவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அதான் சின்ன வயசுல 2 வயசு குழந்தை வந்து அம்மா எனக்கு சொந்தம்னு சொல்லும். 4 வயசு 5 வயசு அண்ணன்ட்டையோ அக்காட்டையோ என்ன சொல்லும்? அம்மா எனக்கு சொந்தங்க. அதே வளர்ந்து வந்த பிறகு என்ன ஆகும்? அம்மாய் நீ பாருங்க வந்துருது இல்ல, ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ளே வந்துருது இல்ல. அதை போல இது வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது எலெக்ஷனோட நல்ல முடிவு தலைவர்கள் எடுப்பாங்க. தாராவி பிஜேபியிலே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சைடா வேலை செய்றீங்க, அதுக்கப்புறம் ஆல்வின் தாஸ் ஒரு சைடில் வேலை செய்கிறாரு, அப்புறம் அந்த பாலன்கிற தாராவி தலைவர் முன்னாள் தலைவராக இருந்தால் அவர் ஒரு சைடில் வேலை செய்கிறாரு. உங்களுக்கான முரண்பாடுகள் என்ன? ஆல்வின் தாஸ் தாராவி கிடையாது, இல்லை. அவர் எனக்கு நீண்ட நாள் நண்பர். அவர் தேசியவாத காங்கிரஸில் இருக்கையில என்னுடைய நண்பர். இன்னை வரை எங்களுக்குள்ள நட்பு இருந்துகிட்டு இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி வந்து தாராவின்னு கேட்டீங்க, அதனால தாராவியில வந்து அவர் பெரும்பாலும் அவர் தாராவியில தான் வேலை செய்யறாரு, அதனால கேட்குறேன். அப்படி பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடு எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி பிரச்சனை தான். இது எல்லாமே ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ள இதுதான். இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க வந்து எனக்கு இன்னே தலைவர் ஆகணும் ஒரு ஆசை இருக்கும். அதே எண்ணம் ஆல்வின்தாஸுக்கு இருக்கும், அதே எண்ணம் மணி பாலனுக்கு இருக்கலாம். அதுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு போட்டிகள் வரும். ஒரே பதாகையில உங்க புகைப்படத்தெல்லாம் ஒரே பதாகையில இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ ஒரு 4-5 மாசமான பார்த்துருக்க முடியாது. அது என்ன முரண்பாடுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னால் நீங்க பார்த்துருக்கலாம். ஏன்னா மணிபாலன் வந்து தாராவி தாலுகா தலைவராக இருந்தாப்புல இப்போ அந்த பொறுப்புல இல்லை. அப்போ எங்களுக்கு வந்து கட்சியில வந்து ஒரு புரோட்டோகால் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து தாராவில நாங்க வந்து ஒரு புகைப்படம் வைக்கோம் அப்படின்னா அந்த புரோட்டோகால் படி தலைவர் படம் வைக்கணும். இன்னைக்கு அவர் தலைவர் இல்லை, அதனால நாங்க ஒரு படத்தை வைக்கல. ரெண்டாவது ஆல்வின்தாஸ் வந்து பம்பாய் அளவுல ஒரு பொறுப்புல உள்ள ஆளு. அவரை நாங்க தாராவில வைக்கணுங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. இல்ல மாவட்ட பொறுப்புல இருக்காருன்னு வைக்கணும் கட்டாயம் தானே.
மாவட்ட பொறுப்புல பாத்தீங்கன்னா அப்போ 10-20 இருக்காங்க. அவ்வளவு ஒரு படத்தையும் போட்டு வைக்க முடியாதுங்க. ஒரு தமிழ்காரங்க சார்பிலையாவது வைக்கலாம்ல அவரை. அது தமிழ்காரங்களே இப்ப 20 மேல இருக்காங்களே. தாராவிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து எந்த மாதிரியான நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்க? அருமையான கேள்வி. நானும் தாராவில தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். இதுவரைக்கும் தாராவில சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷம் மட்டும்தான் பாபுராவ் மானேன்னு சிவசேனாவோட எம்எல்ஏ இருந்திருக்காரு. அது போக மீதி எல்லாமே காங்கிரஸ் தான். எம்பியும் காங்கிரஸ், எம்எல்ஏயும் காங்கிரஸ். இதுக்கு முன்னால 2 நேரம் மட்டும்தான் எம்பியும் மாறி இருக்காங்க. ஒருக்கா மனோஜ் ஜோஷி, இப்போ ராகுல் சேவாலே. அதுக்கு முன்னால வாஜ்பாய் காலத்துல 13 மாசத்துல ஒரு எம்பி மாறி இருக்காங்க. அது போக மீதி எல்லாமே இவங்க தான். ஏக்நாத் காய்க்வாடு, வர்ஷா காய்க்வாடு. இவங்க தாராவிக்கு இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? தாராவில உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கா? இல்ல ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னா திருப்பி அவங்க எப்படி வருஷ காய்க்கோட எப்படி எம்எல்ஏ ஆகுறாங்க? அதான் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கா அங்க? ஒரு அவங்க பண்ண ஒரே காரியம் என்னன்னா, இடத்துக்கு இடம் செண்டாது கட்டுவாங்க, கழிவறைகள் கட்டி அவங்க கட்சிக்காரங்களை ஒருத்தனை கூப்பிட்டு அவன்கிட்ட கான்டாக்ட் கொடுத்துருவாங்க. நீ அதில் ₹1-2 வாங்கி நீ சம்பாத்தியம் பண்ணிக்க அப்படின்ட்டு. அப்படியே 100கணக்கான கழிவறைகளை கட்டி கொடுத்துட்டாங்க. அவன் பணம் சம்பாதிக்கான். அங்கிருந்து அவன் சம்பாதிச்சு என்ன செய்வான்? அவன் சம்பாத்தியம் நின்றக்கூடாதுன்னு வார எலெக்ஷன்ல என்ன செய்வான்? 5 வருஷம் சம்பாதிச்சல 1 வருஷம் சம்பாதிச்சா மக்கள் செலவு பண்ணுவான். திரும்ப இந்த கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அப்பதானே அடுத்த 5 வருஷம் அவன் சம்பாதிக்க முடியும். அந்த கழிவறைகளுக்குன்னு ஒரு லாபி வச்சிருக்காங்க, ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. அவங்க செவிச்சதுக்கான காரணம் அது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இதுவரைக்கும் தாராவில உள்ள சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவங்களுக்குன்னு அரசாங்கத்துல ஒதுக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, நம்ம சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற மேம்பாடு நிதி ஒதுக்குதாங்க. அந்த நிதி வந்து கலெக்டர் மூலமா போகலாம். ஒரு வேலை நடக்குன்னா டெண்டர் விடணும், அது முறையா போகும். இவங்களுடைய சட்டமன்ற தொகுதி நிதி வந்து கலெக்டருக்கு போகும், கலெக்டர்ல இருந்து அங்க போகும். இந்த வர்ஷா காய்க்கோடும் சரி, அதுக்கு முன்னால பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஏக்நாத் காய்க்கோடு வேண்டாம், அதுக்கு முன்னால சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மாநில அமைச்சராக இருந்திருக்காரு. அது எது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு ஏக்நாத் காய்க்கோடு. இவங்க வந்து பெண்கள் நல வாரிய அமைச்சராக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே அவங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை வந்து கலெக்டர் மூலமா ஏதாவது செஞ்சதா சொல்லிட்டு இவங்க நான் அரசியல் விட்டு விளைகிறது. இவங்க அந்த பணத்தை என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு என்ஜிஓ குரூப் வச்சுக்கிடுவாங்க. அந்த என்ஜிஓக்கு வந்து 3 லட்சத்துக்கு மேல கீழே உள்ளவங்க வந்து டெண்டர் போக வேண்டாம், அவங்க எடுத்து வேலை செய்யலாம். அப்படி பல என்ஜிஓக்களை இவங்களே உருவாக்கி வச்சிருக்காங்க. தாராவிபுரம் உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன லைசன்ஸ் ஹோல்டரையும் வச்சுக்கிடுவாங்க. பிஎம்சியில் அங்கே உள்ள மாடா லைசன்ஸ், பிஎம்சி லைசன்ஸ் ஹோல்டர்லாம் வச்சுக்கிட்டு இவங்க அவங்களுக்கு அந்த வேலைகளை கொடுப்பாங்க. எப்படி வேலைகள் கொடுப்பாங்க? நிரந்தரமா இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சோம்னா நெடுநாள் அந்த வேலை நிக்கணுங்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த வருஷம் ஒரு சின்ன தாராவே சின்ன ஜோப்படா சின்ன குறு சந்துகள் தான். ஒரு சந்துல இந்த வருஷம் கல் பதைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனையா அப்படிச்சா உனக்கு 3 லட்சம் உனக்கு 5 லட்சம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்து வேலை நடக்கும். அதுல ஒரு பெருமங்கு இவங்களுக்கு வந்துடும். ஒரு வருஷம் மழை முடிஞ்ச உடனே மறு வருஷம் அதே கல் திரும்ப போடணும். அப்ப அந்த மக்கள் என்ன நினைக்காங்கன்னா, நம்ம இடத்துல கல் போச்சு உடனே அடுத்தாப்புல வருஷா காய்க்கு வந்து, ஆனா அந்த கல்லை போட்டு எவ்வளவு சுரண்டி திங்காங்கிறது மக்கள் மத்தியில தெரிய மாட்டேங்குது. நம்ம தெருல கல் உடஞ்சிட்டு இந்த மழை முடிஞ்ச உடனே வந்து கல்லை போட்டு வருஷம் ஓட்டு போட்டுருக்கோம். ஒன்னா பைப் லைன் யாராவது போயிட்டாங்கன்னா உடனே சரி என் ஃபண்டுல இருந்து உனக்கு இத்தனை பைப் எடுத்துட்டு போன்னு கொடுக்குறோம். அந்த ஃபண்டுல இருந்து பைப்பை கொடுக்குத முறையா செஞ்சாங்கன்னா வருஷம் ஏன் அந்த பைப் கொடுக்கணும்? இப்படி மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் செய்ய போனா தாராயில வந்து சிறுபான்மை சமுதாயம் வந்து ஓட்டு பலமா இருக்கு.
அங்கே போய் பிஜேபிக்காரங்க வந்து இந்துத்துவக்காரங்க அப்படின்னு ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை கடைப்பிடிச்சு அங்கே போய் இது பண்ணி விட்ருவாங்க. மதவாத அரசியல் பண்ணுவாங்க. அங்கே போய் ஒவ்வொரு மௌலானா வீட்டில் போய் உட்காந்து அந்த மௌலானா அந்தந்த உட்காந்து சொல்லிடுவான் காங்கிரஸ் ஓட்டு போடணுன்ட்டு. இப்படி இவங்க பிரித்தாலும் சூழ்ச்சியில தாராவில செவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு தாராவிக்குன்னு இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கா? தாராவில இன்னைக்கு ஒரு இந்துக்கள் பெருவாரியா உள்ள இந்துக்கள் ஒரு கல்யாணம் பண்ணணும்னா பக்கத்துல உள்ள மட்டுக்கா போக வேண்டியிருக்கு, அதெல்லாம் சைனுக்கு வர வேண்டியிருக்கு. தாராவில இருக்கா ஒரு கல்யாண மண்டபம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோயில் ஏதாவது தாராவில இருக்கா? இல்ல. இன்னைக்கு தனியார் வந்து இப்போ காமராஜர் உயர்நிலை பள்ளி 12 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம ஆந்திரா கர்நாடகா சொசைட்டில இருந்து 12 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஆதி திராவிட சமுதாய பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு. இப்படி தனியார் பள்ளிக்கூடம் தான் இருக்கு தவிர அரசாங்கத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க? இதுவரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாங்க? விவசாய காய்கோடு ஒண்ணுமே பண்ணல. இது தாராவில வந்து குடிசை தொழில்கள் அதிகம். அந்த குடிசை தொழிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க? இல்ல ஒண்ணுமே பண்ணலன்னா எப்படி அவங்க தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்? அதான் சொல்றேன்ல, பிரித்தாலும் சூழ்ச்சி. எலெக்ஷன் நேரம் வந்துட்டுன்னா உடனே முந்தின நாள் ஒரு லட்சக்கணக்கான சேலைகள் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நீங்க குற்றச்சாட்டா கொண்டு எலெக்ஷன் கமிஷன் கொண்டு போய் கொடுக்கலாம். அது வந்து இதுவரைக்கும் எந்த எலெக்ஷன் கமிஷன்ல குற்றச்சாட்டு பதிவு பண்ணி எந்த எலெக்ஷன் கமிஷன் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கு? அடுத்த எலெக்ஷன் வந்துடும். இந்த எலெக்ஷன்ல நம்ம வழக்கு பதிவு பண்ணோம்னா அடுத்த எலெக்ஷன் வந்துடும். அது வழக்கு முடியுதுக்கு இவங்க வந்து இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. பிஜேபி வந்தா நல்லது பண்ணணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா பண்ணும். நாங்க வந்து அதுக்கு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். தாராய்க்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நாங்க கொண்டு வருவோம். அதுக்கு சின்ன உதாரணம் என்னன்னா, நம்ம தமிழ்காரங்க மத்தியில உள்ள தொழிலே நான் எடுத்துக்கிட்டேன். சிறு தொழில் நிறைய இருக்கு. நம்ம மிச்சர், கடலை மிட்டாய், இந்த மாதிரி குடிசை தொழில்கள் வந்து தாராயில் நிறைய இருக்கு. இது கிட்டத்தட்ட 40-50 வருஷமா தாராயில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தாராவில செக்டர்னு ஒரு திட்டம் வருது. தாராவி வாசி சைட்ல இருக்கிற மாதிரி தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு திட்டம் வருது. வரச்சில இவங்க வந்து 260 ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பு தாராவில இருக்கு. அப்போ அதுக்கு தேவையான இத்தனை வீடு கொடுக்க முடியும், இத்தனை சதுரடி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் அரசாங்கம் சொல்றாங்க. நாங்க எதிர்கட்சியா இருக்கோம். எதிர்கட்சியா இருந்தால் நாங்க வந்து 400 சதுரடி வரை வேணும் அப்படின்னு நாங்க போராட்டம்லாம் நடத்தணும். நடத்திட்டு இருக்கையில போன ஆட்சியில நாங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தோம். 400 சதுரடி வரைக்கும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தணும். ஏன்னா 400 கேட்டாதான் அரசாங்கம் ஏறக்குற ஒரு 300-350 வரை வருவாங்க அப்படின்னு. இவங்க என்ன செய்தாங்க? 269 மேல ஒரு அடி கூட தர முடியாதுன்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. இப்ப பாஜக தானே ஆட்சியில இருக்கு. நீங்க 400 அதான் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டேன். 269 சதுர அடிக்கு மேல ஒரு சதுர அடி கூட எங்களால தர முடியாது, கட்டுப்படி ஆகாது அப்படின்னு காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லிட்டு, அப்போ இந்த தாராவில் உள்ள இந்த சிறு தொழில் இருக்குல்ல, இதை வந்து அந்த இடத்துக்கே வரல. அந்த செக்டர் திட்டத்து உள்ளுக்கையே அதை பத்தி வரல. வெறும் வீடுகள் பத்தி மட்டும்தான் பேசுறாங்களே தவிர அந்த சிறு தொழில் பத்தி அவங்க கவனமே செலுத்தல. அப்போ மாடா சேர்மன் வந்து கௌதம் சட்டர்ஜின்னு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல நானும் போயிருக்கேன். பேருகையில மண்பானையை பத்தி பேசுறாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் உள்ள தொழிலை பத்தி பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. தோல் பொருள் அது 17 அது எல்லாம் பேசுறாங்க. ஆனா தமிழர் சார்ந்த மிச்சரு கடலை இந்த சிறு தொழில் பத்தி அங்க யாருமே பேசல. அப்போ நான் அந்த கேள்வி எடுக்கேன். கடைசியா மீட்டிங் முடிய போகுது, கௌதம் சேட்டர்ஜியோட மீட்டிங் முடிந்த நேரத்துல நான் இந்த கேள்வி எடுக்கேன். அங்க இப்படி எங்க தமிழர்கள் வந்து 40-50 வருஷமா அந்த பாரம்பரியமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்கள பத்தி இங்க இல்லைன்னு அவர் ஆச்சரியமா கேட்காரு. கேட்டு தன்னுடைய அதிகாரிகளை அழைச்சி, இப்படி ஒரு தொழில் அங்க நடக்கு, இதையா என் கவனத்துக்கு நீங்க கொண்டு வரல? அப்ப அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க நம்ம திட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி 2 அதிகாரிகளை மறுநாளே என் கூட தாராவிக்கு அனுப்பி வச்சாங்க. போய் இது எத்தனை கம்பெனி இருக்கு, அதை நீங்க சர்வே எடுத்து எனக்கு ரிப்போர்ட் தாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அரசாங்கத்துக்கு இத்தனை சிறு தொழில்கள் தமிழர்கள் பண்ணிட்டு இருக்காங்கிற கவனத்தை கொண்டு போச்சு.
அது வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியில நான் இருக்க போய் தான் அன்னைக்கு அதை அரசாங்க கவனத்துக்கு என்னால் கொண்டு போக முடிஞ்சது. கொண்டு போய் அந்த நேரம் உடனே அந்த சிறு தொழில்கள் நடத்தக்கூடிய தொழில் அதிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சு ஏக்நாத் காய்கோட போய் சந்திக்க போறோம். அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர், மகா சட்டமன்ற உறுப்பினர். இவங்ககிட்ட போய் நம்மளுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு கேட்க போறோம் நிர்வாகிகள் எல்லாரும். அப்போ அவர் என்ன விஷயமா வந்தீங்க கேட்காரு. அப்போ நாங்கள் இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த செக்டர் திட்டத்தில் எங்களுக்குன்னு தனியா ஒரு எம்ஐடிசியில் நீங்க இடம் கொடுக்குற மாதிரி தொழில் பேட்டை அப்படின்னு தாராவில எங்களுக்கு ஒரு தனியா தொழில் பேட்டை அமைச்சு கொடுத்துருங்க, இண்டஸ்ட்ரியல் ஏரியா அமைச்சு கொடுத்துருங்க, நாங்க அதுல தொழில் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவருடைய பதில் என்ன தெரியுமா? இத்தனை வருஷம் தான் இதை பண்ணிட்டேங்களே, இன்னும் அதை செய்யணும்னு நினைக்கங்க, செக்டர் வந்துட்டுன்னா கோடிக்கணக்கில் இடம் பெருமதிப்பாயிரும் அப்படின்னு மக்கள் மைண்டை தான் மாத்தினாரு. அதாவது உங்க வீடெல்லாம் கோடிக்கணக்கான மதிப்பாயிரம் வித்துட்டு போங்க, அப்படிதான் அவருடைய பதில் இருந்தது தவிர, சரி நான் உங்களுக்கு தனி தொழில் பேட்டை அமைச்சு தரேன், அதுக்கான ஆக்கப்பூர்வமான முயற்சி நான் பண்றேன்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கடும் போராட்டத்தை பண்ணாங்க. யார் யாரமோ பார்க்கணுமோ மாடால உள்ள சேர்மன் எல்லாரையும் பார்த்து பல்வேறு போராட்டம் நடத்தி இப்போ ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி பிரவீன் போட்டேங்கிற அமைச்சர் தாராவில வந்து அந்த உணவு உற்பத்தியாளர் நல சங்க நிர்வாகிகளை அழைச்சி அவங்களோட பேசி உங்களுக்கு நாங்க தனி தொழில் பேட்டை கண்டிப்பா அமைச்சு தருவோம்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான வேலைகள் நாங்க ஆக்கப்பூர்வமா பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதோ அன்னைக்கு தாராவில உள்ள உணவு உற்பத்தியாளர் நல சங்கத்துல உள்ள அந்த சிறு தொழில் செய்யறவங்களுக்கு தனி தொழில் பேட்டை நாங்க அமைச்சு கொடுப்போம். அதுக்கு முன்னுதாரணமா, அதாவது இப்போ தாராவில வந்து கும்பர்வாடால பகுதியில வந்து மண்பானை பண்றாங்க. 90 ஃபீட் கும்பர்வாடா, 90 ஃபீட் கும்பர்வாடால அதுல புகை ரொம்ப வருது. அப்போ அந்த புகை இல்லாம மண்பானை பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கும் அந்த டிஆர்பியில ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை செஞ்சு காமிச்சிட்டோம். அதே அமைச்சர் பிரவீன் போட்டை வந்து ஒரு அந்த சொல்லுவாங்கல்ல பட்டின்னு சொல்றாங்கல்ல அடுப்பு, அது உள்ள வச்சு அந்த மண்பானை அது உள்ள வச்சாங்கன்னா ஆவி வராது, நம்ம புகை வராத பட்டின்னு திறந்து காமிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நாங்க எங்களுடைய சாதனை இது. எங்களுக்கு தாராவில ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, ஆனாலும் நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம் கும்பரோட பகுதியில. இப்போ தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது, 350 சதுர அடி வீடு கொடுப்போம் நாங்க சொல்லியிருக்கோம். பட்னவிஸ் அறிவிச்சிட்டாரு, டெண்டர் ஓபன் ஆயிட்டு 2 கம்பெனிகள் பேர் வந்துட்டு கூடி சீக்கிரத்துல வந்து அந்த 2ல ஒண்ணு தேர்ந்தெடுப்பாங்க. எங்களுடைய முதலமைச்சர் பட்னவிஸ் வந்து அதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. தாராவி டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும், இந்த ஆட்சி முடியதுக்குள்ள நாங்க பண்ணி கொடுப்போம் அப்படின்னா அதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆக்கப்பூர்வமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. தாராவில வந்து இன்னைக்கு 90 ஃபீட் பூரா கேமரா இருக்கு, அது நாங்க பிஜேபியில இருந்து தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நெட்வொர்க் வந்து தாராவி காவல் நிலையத்துல இருக்கு. கேமரா எத்தனை கேமரா இருக்கோ அதோடைய வந்து நெட்வொர்க் வந்து தாராவி காவல் நிலையத்துல இருந்து அவங்க கண்காணிப்பு பண்ற அளவுக்கு அந்த கேமரா ஃபிட்டிங் வந்து நாங்க பிஜேபியில இருந்து தான் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க சார்பில் பண்ணி கொடுத்துருக்கீங்களா இல்லாட்டி அரசோட பின்னணியில் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து 10% இட ஒதுக்கீடு கொண்டு வந்து தப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அதாவது தமிழர்கள் மேல அக்கறை கொண்டவர்கள், தமிழர்கள் நலனுக்காக போராடக்கூடியவர்கள், தமிழர் என்று சொல்லி ஆட்சி பீடத்தில் ஏறி தாம் குடும்பத்தை வளர்த்துக்கிட்டவங்க, பல்லாயிரம் கோடி சொத்து சேர்த்துக்கிட்டவங்க இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. மராட்டிய மாநிலத்தில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி மராட்டிய மாநிலத்தில் நடந்திருக்கு. இங்கு பறந்து வளர்ந்த தமிழர்களுக்கு ஜாதி சான்றிதழ் இன்றைய வரை கிடையாது. அரசாங்கத்துல இடஒதுக்கீடு இருக்கா? இன்னை வரை கிடையாது. அரசாங்கத்துல அங்கீகரிக்கப்படல. கஜெட்ல தமிழ்நாட்டில் உள்ள ஜாதி இன்னும் ஏறல. மற்ற மாநிலத்துக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் மும்பையில மராட்டிய மாநிலத்தில் தமிழ்காரங்களுக்கு கிடையாது. மாநகராட்சி தேர்தலில்
ரிசர்வ் தொகுதியில தமிழ்காரங்க போட்டியிட முடியாது. அடுத்த மாநிலத்துக்காரங்க போட்டியிடலாம், நம்மளால போட்டியிட முடியாது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க கனிமொழியை பிடிச்சு உள்ள வச்ச உடனே குடும்பத்தோட டெல்லியில போய் உட்கார்ந்தாங்கல்ல. இன்னைக்கு அந்த காங்கிரஸ்காரங்களை நெருக்கலாம்ல. நாங்க தமிழர்களுக்காக போராடக்கூடியவர்கள், உலகம் முழுக்க உள்ள தமிழர்களுக்காக நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றவங்க மராட்டிய மாநிலத்தில் உள்ள தமிழர்களுக்காக இவங்க காங்கிரஸை பலவந்தப்படுத்திருக்கலாம்ல, நிர்பந்தம் கொடுத்திருக்கலாம்ல. அங்க உள்ளவங்களுக்கு நீங்க கஜெட்ல ஏத்தி அங்க உள்ள தமிழ் மக்களுக்கும் நீங்க சலுகை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு வரைக்கும் இந்த தளபதி ஸ்டாலின் வாய் திறந்திருக்காரா? அல்லனா அவருடைய தகப்பனார் மு கருணாநிதி தான் வாய் திறந்திருப்பாரா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. ஆனா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் முதலமைச்சரை சந்திச்சு இந்த கோரிக்கை வச்சிருக்காரு. கூடி சீக்கிரத்துல நாங்க செஞ்சு காமிப்போம். தமிழ் மக்கள், மராட்டிய மாநிலத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு நாங்க இந்த கஜெட்ல ஏத்தி என்னென்ன சலுகைகள் உண்டோ அதை நாங்க வாங்கி கொடுப்போம். அதுக்கு தீவிர முயற்சியில நாங்க இருக்கோம். தமிழ் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாரதம் வளம் பெற வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் நமோ நரேந்திர தாமோதர் மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் அவரை பாரத பிரதமராக்குவோம். உங்களுடைய ஆதரவு என்றும் எங்களுக்கு வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஒன்றே தமிழக மக்களின் உண்மையான நலனுக்காக போராடி கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு அனுமதி அளித்தது பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு தடை விதித்தது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக மக்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை ஆதரிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.